சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு வேண்டும். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர்கள் நல சங்கம் அரசுக்கு கோரிக்கை. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற கேட்டரிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் சிந்து கிருஷ்ணன், அவைத் தலைவர் கோமதி சங்கர், மாநில பொதுச் செயலாளர் லைன் கிருஷ்ணமூர்த்தி, மாநில பொருளாளர் உமா கிருஷ்ணமூர்த்தி, மாநில துணை செயலாளர் லைன் எஸ் பாலச்சந்தர், மாநில செயல் தலைவர் வெற்றி மாணிக்கம், மாநில தலைமை நிர்வாக செயலாளர் எம் சதீஷ் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு ஆகியோர் கூட்டாக செய்தியாளரை சந்தித்தனர். அப்பொழுது அவர் செய்தியாளர் கூறுகையில், மார்ச் 14, 15 தேதியிலிருந்து அனைத்து திருமண மண்டபங்களிலும் திருமண வேலைகள் உள்ளதால் வழக்கமாக மண்டபங்களில் வழங்கப்படும் சிலிண்டர்களும் சிலிண்டர் சப்ளை செய்யும் ஏஜென்சிகளும் கமர்ஷியல் சிலிண்டர் வழங்க மறுக்கிறார்கள். இதனால் தமிழ்நாடு முழுவதும் பல கேட்டரிங் உரிமையாளர்களும் பல லட்சம் தொழிலாளர்களும் பாதிப்படையும் பதட்டமான நிலை உருவாகியுள்ளது. கமர்ஷியல் சிலிண்டர் மறுக்கப்படுவதால் சமையல் வேலையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது என்பதையும் மற்றும் இது சம்பந்தமாக அமைச்சரை சந்தித்தது பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர். வணக்கம். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்திலிருந்து நாங்கள் அத்தனை பேரும் நிர்வாகிங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த கேஸு பிரச்சனை நிறைய போய் கொண்டிருக்கிறது. அந்த கேஸு பிரச்சனைக்காக எங்கள் கேட்டரிங் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கேட்டரிங் உரிமையாளர் அத்தனை பேருக்கு வேண்டி தான் நான் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா 14, 15, 16 கண்டினியூ முகூர்த்தம் நிறைய இருக்கிறது. இதில் முதலெல்லாம் மண்டபத்தில் கேஸு தருவார்கள். ஆனால் அந்த கேஸ் இப்போ இல்லை, மண்டபத்தில் இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டால் மண்டபத்தில் கேஸ் இல்லை, கேட்ரிங்காரர்கிட்டே சொல்லிடுங்க, கேட்ரிங்காரரை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை விரிச்சிட்டாங்க. இப்போ கடைசியில் சமையல்கார் நாங்களும் சிலிண்டர் கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னால் ஸ்டாக்கே இல்லை, வந்த உடனே உங்களுக்கு பஸ்ஸில் டெலிவரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை மலிச்சிட்றாங்க. அப்போது பல இடத்துலையும் சிலிண்டரு பிளாக்கில் கொடுக்குறாங்க இல்லையா தெரியல. ஆனால் 2000 சிலிண்டர் 3000, 3500 இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அது எந்த முறையில் நியாயம் அப்படின்னு தெரியல, கேள்வி தான் பெற்றிருக்கோம். 2000 சிலிண்டரு 4000, 5000 சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி உள்ள கேட்டரிங் உரிமையாளர்கள் அடுத்த முகூர்த்தத்துக்கு கஸ்டமரிடம் என்ன சொல்லுவோம், எப்படி வரவங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு பதில் சொல்லுவோம் என்று தெரியல. ஆனால் இதுக்கு சங்கத்தில் இருக்க அத்தனை உரிமையாளர்களும் சமையல் தொழிலாளிகளும் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இந்த தொழிலை நம்பி. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. கேட்டரிங்காரங்களுக்கு, கேட்டரிங் உரிமையாளர்களுக்கு. சார் வணக்கம். சொல்லட்டுமா? தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கம் தமிழ்நாடு இப்போது கேஸ் தட்டுப்பாடு எல்லாருக்கும் தெரியும். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்லி இண்டஸ்ட்ரியலுக்கும், அதாவது கம்பெனிகளுக்கும், ஆஸ்பத்திரிக்கு இதுக்கு மட்டும்தான் தருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி, ஹாஸ்டல் இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் தருவோன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க கேஸ் தட்டுப்பாடு காரணத்துக்காக. இதில் உணவு இது நடத்துகிறவங்களுக்கும் விடுதி நடத்துகிறவங்களுக்கும் எங்களுக்கும் சிலிண்டர் இல்லை. இதில் என்னென்னா எங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் கழிச்சா வரிசையாக முகூர்த்தம் இருக்குது. முகூர்த்தம் இருக்கும்போது ஒரு கல்யாணத்தில் குறைஞ்சது 3000 பேர் 2000 பேர் சாப்பாடு. அந்த 3000 பேர் 2000 பேர் சாப்பாடை நாங்கள் எப்படி சரி எல்லா மண்டபத்திலும் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு சொல்லி நவீனப்படுத்துகிறோன்னு சொல்லி கேஸ் கனெக்ஷன் தான் வச்சுருக்காங்க. எங்கேயுமே கரண்ட்டு கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் நவீனம். இப்போதைக்கு இதுதான் நவீனம்.
இப்போ இது கட்டடப்பு இந்த கேஸ்லேருந்து கட்டடப்புக்கு மாற்றுறதுக்கு இப்போ முடியாது. ஏன் காரணம் என்னென்னா எல்லாம் முதல் மாடி 2வது மாடி அப்படி கிச்சன் வச்சுருக்குறாங்க. அதனால் கிச்சனுக்கு தனியாக லிஃப்ட்டு, கஸ்டமருக்கு தனியாக, கெஸ்ட்டுக்கு தனியாக லிஃப்ட்டுலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது வந்து திரும்பி கட்டடப்புக்கு இப்போ உடனடியாக மாற்றுறாங்களோ மாற்ற முடியுமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மண்டபம் ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, இந்த 1 மாத காலத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எங்களுக்கு வழியே தெரியல. ஏன்னா முதல்ல கேஸ் எல்லாம் மண்டபத்திலே கொடுத்துருந்தாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க, காசு வாங்கிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து மண்டபத்தில் கேஸ் இல்லைன்ட்டாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்ரிங்காரில் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. முதல்ல கேட்ரிங்காரன் நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. இப்போ அவங்க கேட்ரிங்காரங்க நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கோ கேஸ் ஏஜென்சியில் சிலிண்டர் கிடைக்கிறது இல்லை. அவங்க சிலிண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. 2 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆகட்டும் சொல்கிறேன்றாங்க. இது இன்றைக்கி வந்து இது சம்பந்தமாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி ஐயா அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துட்டு, தலைமைச் செயலகத்தில் வந்து கோரிக்கை மனு கொடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி எல்பிஜி கேஸ் கம்பெனிக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்தியன் ஆயில் எல்லா கம்பெனிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் இருப்பு 2 நாள் தான் இருக்குன்ற மாதிரி அவங்களும் விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ கிடைக்கிறது கஷ்டம், வளைகுடாவில் போர் நடக்குது, அது முடிஞ்சால் தான் எங்கள்கிட்ட ஒரு இருப்பு இருக்கிறது, இப்போதைக்கு தான் கொடுக்க முடியும். ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இனிமேல் நாங்கள் கோரிக்கை வைக்கணும். வெறும் அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி எங்களால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ செய்கிறோம், ஆனால் இது ஒன்றிய அரசு தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கட்டடுப்பு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு தெரியல. ஏன்னா மண்டபத்தில் போட முடியுமான்றது தெரியல. அது இனிமேல் தான் அதுக்கு உண்டான முயற்சி அவங்க ஏதாவது பண்ணால் தான் நாங்கள் செய்ய முடியும். அப்படியே கட்டடுப்பில் செஞ்சாலும் இன்றைக்குள்ள வேலைக்காரங்க வந்து கட்டடுப்பில் செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுலேயே எல்லாம் பழகிட்டாங்க, நவீனமயம். அந்தளவுக்கு செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை. அதனால் இந்த கல்யாணங்கள்லாம் நடத்துறதுக்கு நம்ம மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஐயா அவரிடம் கோரிக்கை வச்சதை அவர் தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு தயை கூர்ந்து முதலமைச்சர் அவர்களிடம், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தெரிவித்து இதை ஆவணம் செய்கிறேன் என்று கூறியுள்ளார். அதை கருத்தில் கொண்டு நாங்களும் வந்து உங்களை சந்தித்திருக்கிறோம். அவரை செய்வார் என்ற நம்பிக்கையுடன், பெருநம்பிக்கையுடன் நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் மத்திய அரசு சர்க்கார் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் இது கிடைக்கும். எங்களாலையும் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அது செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மத்திய சர்க்கார் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்பிஜி கேஸில் இது இல்லைன்றாங்க, இப்போ ஸ்டாக் இல்லைன்றாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு புரியாத நிலைமையில் இருக்கோம். இதை வாடிக்கையாளரும் மனசில் வாங்கிட்டு இதை என்ன மாதிரி செய்யணுங்கிறது அவங்களும் எங்கள் கூட துணை நின்று இந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். வேறு வழி எங்களுக்கு தெரியல. கேஸ் கம்பெனி சுத்தமாக ஸ்டாக் இல்லைன்றாங்க. அவங்கள்ட்ட இல்லை, ஸ்டாக் இல்லை. இது நல்லா தெரிஞ்சு போச்சு, கேஸ் கிடைக்காதுன்றது தீர்மானமாக தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. பேட்டியில் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இப்போது ஸ்டாக் இருக்குன்னா அவங்க வந்து ஒன்லி டொமஸ்டிக் சார் வீட்டு உபயோகத்துக்கு மட்டும்தான், வீட்டு உபயோகத்துக்கும் அவசர உதவிக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரிக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் வணிக சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு. அதுக்கு 25 நாளைக்கு தான் கேஸ் இருக்கும். 25 நாளைக்கு ஒரு நாள் தான் டொமஸ்டிக்கு 24 நாள் ஒரு தான் புக் பண்ணோம். டொமஸ்டிக்கு 25 நாளைக்கு ஒரு வாட்டி தான் புக் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியல் இது வச்சுருக்கவங்களுக்கும் சமையல் தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் அவங்கக்கிட்டேருந்து இல்லை. கண்டிப்பாக முடியாதுன்ற கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, ஒன்றிய அரசு போய் பாருங்கள், அவங்க தான் பதில் சொல்லணும், இதுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லை, வளைகுடா போர் நடக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்று முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் முடிக்கிறாங்களே தவிர ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எங்களுக்கு சொல்லலை. பிரச்சனை சார், அது எங்களுக்கு தெரியல. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, இன்றைக்கி கேஸ் கம்பெனிக்காரங்களே வந்து கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்கள்ட்ட இருப்பு இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்லி வீட்டு உபயோக சிலிண்டர் தான். கேட்ரிங்கார் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ எங்களால் வந்து இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பென்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி மாற்றி வச்சா நல்லாயிருக்கும், அந்த முடிவில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கேஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால்
நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணுற கல்யாணம், காது குத்து, இல்லை சின்ன சின்ன வீட்டு ஃபங்க்ஷன், கிரகப்பிரவேசம் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் வைக்காமல் கொஞ்சம் மாற்றி வச்சா, டேட்டு மாற்றி வச்சா நல்லா இருக்குன்னு எங்களோட ஒப்பீனியன். கொரோனா டைமில் வச்ச மாதிரி மாற்றி வைக்கணும். கேட்ரிங் உரிமையாளர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆமாம் சார், பிரச்சனை இப்போ புக் பண்ணதாவது பண்ணி கொடுக்கணும். அந்த புக் பண்ணதாவது பண்ணி கொடுக்கணும், அது முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இனிமேல் புக்கிங் எடுக்கிறத கொஞ்சம் பார்த்து எடுத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா கேஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. மண்டபத்தில் வந்து மண்டபத்தில் எதுவும் பண்ண முடியாது. மண்டபத்துக்கு கேஸ் இருந்தால் தான் சமையல் பண்ண முடியும். அது இப்போ மண்டபத்தை யாரும் தரதில்லை. மாற்று ஏற்பாடுன்னா இல்லை மாற்று ஏற்பாடுன்னா இல்லை மாற்று ஏற்பாடுன்னா கட்டை வச்சு சமையல் பண்ணுற, விறகு வச்சு எரித்து சமையல் பண்ணுற வசதி உள்ள மண்டபத்தில் அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் எங்கள் சங்க சார்பாக அத்தனை கேட்டரிங் உரிமையாளர்களுக்கும். ஆனால் மண்டபம் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். மண்டபத்தில் அந்த மாதிரி இடமே இல்லை. வசதியான மண்டபங்கள் எல்லாமே ஏசியாவே இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் கட்டெடுப்பு போடுற அளவுக்கு வசதி மண்டபங்கள் இல்லை. இப்போ சென்னை எல்லாமே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று வழி யோசிங்கன்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாற்று வழி யோசிங்க. நீங்கள் ஃபயர்வுட்டு, கட்டை, இந்த மாதிரி வேறு ஏதாவது கறி இதெல்லாம் வச்சு நீங்கள் மாற்று வழி யோசித்து பண்ணுங்கன்றாங்க. மாற்று வழி யோசிக்கிறது தவறில்லை. ஆனால் இன்றைக்கி சிட்டிக்குள்ளே இருக்கிற மண்டபங்கள்லாம் கூடுமான கிராமத்துக்கள்லே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேஸ் வந்தாச்சு, எல்லா இடத்துலையும் ஏசி மண்டபமும் வந்தாச்சு. இந்த புகை போகிறதுக்கு இனிமேல் அடுப்பு கட்டி புகை போகிறதுக்கு பொல்யூஷன்லாம் வந்து இன்றைக்கி பொல்யூஷன்லாம் இருக்குது. அந்த பொல்யூஷன்லாம் இல்லாமல் அதுக்கு ஒரு வழிமுறை பண்ணி அவங்க மண்டபத்தை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கலாம். குறைஞ்சது ஒரு 6 மாத காலமாவது அவங்களுக்கும் வேணும். அதுக்கு கவர்மெண்ட்டு ஒத்துழைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வேணுமோ அரசாங்கம் சைடில் வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறோன்னு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நீங்களும் அவங்கள்ட்ட நீங்களும் அது மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள், பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் இப்போ அந்த மாதிரி மாற்றுறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் ஆகும். இப்போ கல்யாணம் புக் பண்ணவங்களும் என்ன பண்ண முடியும்? 6 மாதம் கழித்து தள்ளி வைக்க முடியுமா? அடுத்தது 14ஆம் தேதி கல்யாணம் இருக்குது, 15ஆம் தேதி கல்யாணம் இருக்குது, 14ஆம் தேதி எல்லாம் 2000 பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க. 2000 பேர் கெஸ்ட் எதிர்பார்க்குறாங்க டின்னருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 1000 பேர் எதிர்பார்க்குறாங்க. 1000 பேர் பத்திரிக்கை வச்சுருப்பாங்க. பத்திரிக்கை வச்சு எப்படி திருப்பி அவங்கள வந்து இப்போ அனுப்புறது? இப்போ இந்த மாதம் வரைக்கும் ஃபுட்டில் வந்து இதில் எப்படின்னா மாற்றம் பண்ண முடியாது சார். ஹோட்டலில் பண்ண மாதிரி பண்ண முடியாது. இல்லை மெனு இப்போ இல்லை சார், ஒரு மெனு போடுறோம். அந்த மெனுவை வந்து இப்போ 25 மெனு போடுறத வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 20 15 கம்மி பண்ணி அது அந்த வேலை வாய்ப்பு அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு கட்டெடுப்பில் பண்ணும்போது சிலது பண்ண முடியாது சார். இப்போதைக்கு தோசைக்கல்லாம் வந்து கட்டெடுப்பில் உடனே ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமம். இப்போதைக்கு வேணால் மண்டபத்தில் அவுட்டரில் கொஞ்சம் இடம் இருந்தால் நம்ம ஒரு இரும்படுப்பு வச்சு சமையல் பண்ணி கொடுக்கலாம். கட்டடுப்பு போட்டு இரும்படுப்பு வச்சு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த இரும்படுப்பில் சமையல் பண்ணி கட்டடுப்பில் பண்ணக்கூடிய தொழிலாளி இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் கேஸ்லேயே பழகிட்டாங்க. இனிமேல் வந்து அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். பட் ஐட்டம் குறைச்சி தான் பண்ணி ஆகணும். அந்த கட்டடுப்புலன்னு வரும்போது கட்டடுப்பு இல்லை ஓரளவு பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக கட்டடுப்புன்னு வந்தாச்சுன்னா மண்டபத்தில் அந்த காலத்தில் இருந்த மாதிரி தோசை கல்லுக்கெல்லாம் இந்த கடையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியில் கிராமத்துக்கெல்லாம் கட்டையை போடுவாங்க. அந்த மாதிரி அடுப்பெல்லாம் போட்டால் நம்ம பண்ணி கொடுக்கலாம். தோசை வந்து நம்ம 30 வருஷத்துக்கு மேலே நோக்கி போயிட்டு இருக்கோம், பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடி கட்டை, அடுப்பு, கறி அந்த மாதிரி எல்லாம் இருந்து செஞ்சு வந்தவங்களுக்கு இப்போ அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இவ்வளோ நாள் இத்தனை வருஷ காலமாக இந்த மாதிரி ஒரு கேஸ் தட்டுப்பாடு வந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறோம். நான் 40 வருஷம் சர்வீஸ் இந்த கேட்ரிங் தொழிலில், இந்து கேட்ரிங்னு பேர். ஆனால் இதுதான் முதல் தடவையாக நான் வந்து கேஸ் கிடைக்கல, கட்டையில் சமையல் பண்ணி கொடுக்கலான்னு உள்ள ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி குறுகிய காலத்துக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம், எந்த துறையா இருந்தாலும் சரி. இப்போ காலகாலமா வந்து பல லட்ச ரூபாய் செலவழிச்சு சமையலுக்காக வேண்டி ஒரு கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது நகையிலிருந்து உணவுலேருந்து பந்தியா வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலேயாவது சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ராகி பட்டு, ஒரு இடியாப்பம், தேங்காய் இந்த மாதிரி சிம்பிளா
சிம்பிளா ஒரு ரெண்டே ரெண்டு ஐட்டம் வச்சு ஏன் மக்கள் கண்டிப்பாக பண்ணலாம்மா, கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு வந்து மக்களும் தயாராகணும். ரெண்டாவது இது பண்ணுறதுக்கு அடுப்பு வேணுமே. எங்களால் முடியாதுன்னு எங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அதாவது கஸ்டமர் எங்களுக்கு இப்படி வேணும்னு என்ன சொல்கிற வாடிக்கையாளர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நாங்கள் பண்ணி தயாரித்துக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அதாவது நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு ஒரு கவுண்டர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பஃபேல நிறைய ரகரகமாக இருக்குது. இயற்கை உணவுகள் நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னெலாம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு பக்கமே போகிறது 1% தான். யாரும் அந்த அளவுக்கு போக மாட்டேன்றாங்க. அதில் இப்போ உதாரணத்துக்கு வரகரிசி பொங்கல் வைக்கிறோம், இல்லை வரகரிசி உப்புமான்னு வைக்கிறோன்னா, இல்லை கோதுமை ரவை உப்புமா வைக்கிறோன்னா அந்த கோதுமை ரவை உப்புமா போய் எடுக்க மாட்டேன்றாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஃபுட்டுக்கு தான் ஜனங்க வந்து லைக் பண்ணுறாங்க. நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா புட்டரிசியில் இடியாப்பம், ராகியில் இடியாப்பம், ராகி இட்லி, மாப்பிளை சம்பா இட்லி, மாப்பிளை அரிசி இட்லி, இப்படிலாம் நிறைய நாங்களும் ரகரகமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கோம். நடுவில் 2 ஐட்டம் 3 ஐட்டம் அப்படி சேர்த்து இப்போ ஆல்ரெடி நாங்கள் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு என்ன ஒரு பெரிய தலைவலின்னா, எல்லா மண்டபமும் கட்டடுப்பாக மாற்றுறதுக்கு அவங்க வந்து மண்டபம் ஓனர்ஸாக முன் வரணும். மண்டபம் எங்களது இல்லையே, அவங்களது தானே. இல்லை அது தெரியல மேடம், அவங்களுக்கே தெரியல மேடம். இல்லை 8ஆம் தேதி வரை முகூர்த்தம் நடந்தது. எல்லாரும் கரெக்டாக கொடுத்தாங்க, கேஸ் கொடுத்தாங்க, பண்ணி நல்ல பேர் எடுத்துட்டோம். இந்த 14, 15 கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க மண்டபத்திலேயே, எங்கேயாவது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அந்த 15க்கு அப்புறம் வர முகூர்த்தம் இன்னும் தட்டுப்பாடாகவே இருக்கும். அப்போ அந்த 24, 25 அந்த மாதிரி முகூர்த்தம் எல்லாம் வந்து செய்கிறது கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும். அந்த அந்த கடுமையான போட்டியிலும் நம்மளோட இப்போ கேட்ரிங்காரங்க ஏதாவது ஒரு செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும்னு எங்கள் சங்கத்தின் சார்பாக எப்படியாவது அவங்களுக்கு இப்போ கொரோனா டைமில் இப்படி எப்படியோ பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இதில் பண்ணி கொடுக்கலனாலும் அப்போ எல்லா பொருளும் இருந்தது, நம்மளால் வெளியில் வர முடியாது. ஒரு 10 பேர், ஒரு 1000 பேர் சொன்ன இடத்துல இன்னும் 50 பேர் இருந்தாங்க, ஒரு இடத்துல வச்சு பண்ணி கொடுத்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த எரிபொருளே இல்லையே. நாங்கள் எதை வச்சு பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லா மண்டபத்துலேயும் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ 2வது மாடியில் கிச்சன் இருந்ததுன்னா நம்ம அங்கே போய் கட்டையை போட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ நாங்கள் மாட்டின்னு இருக்கோம். அதுக்கு கட்டை அடுப்பு போடுறதுக்கு உண்டான சௌகரியங்களை மண்டபம் ஓனர்ஸ் பண்ணோம். அவங்க பண்ணணுன்னாலும் குறைஞ்சது 1 மாத காலமாவது ஆகும். இல்லை கரண்ட் அடுப்புக்கு போடணுன்னா அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். இல்லை நான் ஒரு சொல்லிடுறேன், கரண்ட் அடுப்பு பண்ணணுன்னா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு அடுப்பே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரும். 2வது பவர் கன்சப்ஷன் இருக்குது. ஏன்னா ஒன்றை சார்ந்து தான் ஒன்று இருக்கிறோம் நம்ம. இப்போ பவர் கன்சப்ஷன் போகும்போது அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கணும். அப்போது பவர் வந்து ரேட் ஜாஸ்தி ஆகும்போது அது வந்து அதாவது இண்டஸ்ட்ரியல் சொல்கிறாங்கல்ல, தொழிலகம் சொல்கிறாங்கல்ல, இண்டஸ்ட்ரியல் அந்த கணக்கில் வந்து இது இண்டஸ்ட்ரியாக ஒத்துண்டு அந்த கணக்கில் வந்து மண்டபத்துக்கு இவங்க வந்து அந்த தொகையை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண அரசாங்கத்தில். அதுக்கு மண்டப ஓனர்ஸும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும். வச்சா அதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காரியம் இல்லை. 10 நாளைக்கு உண்டான நாங்கள் கேட்கறது இந்த 24, 25, 26, 27, 28 இந்த மாதம் முகூர்த்தம் நகர்த்திட்டா போகிறோம். அடுத்த முகூர்த்தம் கூட பார்ட்டிகிட்ட போய் சொல்லிடலாம், நீங்கள் தேதி மாற்றி வைங்க, கேஸ் சிலிண்டர் கிடச்சா பண்ணி தரோம், இல்லைன்னா அன்றைக்கி சூழ்நிலைக்கு என்ன உண்டா பண்ணலான்னு சொல்லி பேசிக்கலாம். பட் நாளைக்கு 14ஆம் தேதி கல்யாணம் வச்சவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? ஆமாம் சார், அது மாதிரி பண்ண முடியாது சார். கல்யாணங்களில் அப்படி பண்ண முடியாது சார். கல்யாணங்களில் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் காப்பி போட்டு கொடுக்கணும், அந்த ஸ்பாட்டில் சமையல் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா 100 பேர் 200 பேருங்கிறது ஒரு இடத்துல பண்ணி அனுப்பலாம். விறகடுப்பு எங்ககிட்டையும் கிச்சனில் நாங்கள் எல்லாமே 2வது மாடி, அதாவது நாங்களுமே வந்து கேஸ் தான் சார் வச்சுருக்கிறோம். நாங்களுமே அது கிச்சனில் விறகுக்கு போடுறது ரெடி பண்ணுமே. விறகடுப்பு வச்சோன்னா புகை போகாது, உள்ள மூச்சு வாங்கும். அப்புறம் ஒர்க்கர்ஸுங்களுக்கு மூச்சு திணறல் வந்து படுத்துருவாங்க. இந்த அதான் சார், நீங்க சொல்றது வந்து 50, 100, 200க்கு ஓகே. எங்க கிச்சன்ல இருந்து ரெடி பண்ணி எடுத்துன்னு போகலாம். 1000, 2000 எப்படி பண்ண முடியும்? அது வந்து ஸ்பாட்ல சார். அவங்க வந்து பிரியாணி வந்து பொதுவாக வந்து கட்டடுப்புல பண்ணுவாங்க. அவங்க ஓப்பன் ஸ்பேஸ் போட்டு செட்டு போட்டு பெருசாக வச்சுருப்பாங்க சார். எங்கள் கிச்சன்லாம் வெஜிடேரியன் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய கிச்சன் யார்ட்டையும் இருக்காது. ஏன்னா 99% எல்லாரும் சின்ன கிச்சன் தான் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க. மிச்செல்லாம் மண்டபத்தில் போய் தான் பண்ணுவாங்க. ஆமாம், நாங்கள் எல்லாமே கோரிக்கை மனு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஒரு வாரத்தை ஒரு 2-3 நாள் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க.
ஒரு டேட்டு, இந்த டேட்டு வரைக்கும் எங்களுக்கு கரெக்டாக தங்கு தடை இல்லாமல் கேஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு டேட் வச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள அவங்க கொடுத்துட்டு நீங்க சொன்னீங்க சார் அவங்களே ஒரு சார் அவங்களுக்கே தெரியல சார். சார் கேஸ் கம்பெனிக்காரங்களுக்கே தெரியல, எல்பிஜி எங்களுக்கு எத்தனை நாள் வரும்னு தெரியலன்றார் அவர். கம்பெனிக்காரங்க கிட்ட பதிலே அதான் வருது. இப்போ எங்ககிட்ட சொல்ற பதில் அவங்களுக்கே தெரியல. எல்பிஜி கம்பெனிக்காரங்க இந்த மீட்டிங்ல சொல்றாங்க, அவங்களுக்கே தெரியல. அவங்களே சொல்றாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வரல, எந்த மெசேஜும் வரல, வந்தா சொல்றோம், இப்படிதான் கேரண்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அமைச்சர் முன்னிலே அதை சொல்றாங்க அவங்க. இல்ல பென்ஷன்காரங்க வந்து இது புரிஞ்சு இது சிலிண்டர் இல்ல, மண்டப சிலிண்டர் இல்ல, கேட்டரிங்காரங்கிட்ட சிலிண்டர் இல்ல, ஆனா எங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுதான் மாட்டு இது வந்து விறகடுப்பு தான். அந்த விறகடுப்பு இல்லாத இடத்துல என்ன பண்ண போறதுன்னு இன்னும் முடிவெடுக்கல. இனிமேல் தான் ஒரு மீட்டிங் போட்டு மாற்று வழி கரண்ட் அடுப்பு, விறகடுப்பு, கரி அடுப்பு, இது மூணுலையும் பண்ணலாம். அதுக்கு கரி அடுப்பு போட்டால் கூட அதுக்கு இரும்பு அடுப்பு இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு அடுப்பு வந்து 3 அடி 2.5 அடி உயரம் வாங்கணும், 2 அடி உயரம் 2 அடி அகலம் வாங்கணும். அப்போ அந்த அடுப்பு எங்கேயுமே ரெடிமேட் கிடைக்காது, நம்ம செய்ய சொல்லணும். போர்க்கால அடிப்படையில் செய்ய சொன்னால் கூட எங்களுக்கு குறைஞ்சது 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் சில நமக்கு கறி கிடைக்கணும். ஒரு 25 வருஷம் முன்னாடி கம்பி அடுப்பு, கட்டை போட்டு எரிய வைக்கிற அடுப்பெல்லாம் இருந்தாங்க. எல்லாம் வாடகைக்கெல்லாம் அங்கே பாத்திர கடை இருந்து வாடகைக்கு எடுத்து பண்ணி எல்லாம் முடிச்சாங்க. இப்போ அந்த மாதிரி அடுப்பே ரெடி பண்ணுறதே இல்லை. அந்த மாதிரி அடுப்பே கம்பெனிக்காரங்க ரெடி பண்ணுறதும் கிடையாது. அந்த கம்பி அடுப்பு தான் இருக்குது. கம்பி அடுப்புலலாம் ரொம்ப கட்டையை போட்டு வேலை செய்ய முடியாது. பிரியாணி மட்டும்தான் பண்ண முடியும். அர்ஜென்ட்டுக்கு எதாவது பண்ணிக்கலாம், 4 ஐட்டம் அவ்வளோதான். நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம், ஒரு 4 ஐட்டம் பண்ணி வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம். அந்த கம்பி அடுப்பாக இருந்தாலும் சரி, விறகு அடுப்பாக இருந்தாலும் சரி, அது விறகு வைக்கிற ஓப்பன் ஏரியாவுக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும். எல்லாம் ஒரு கிச்சன் ஏரியாவுக்குள்ளே அடுப்பை வைக்க முடியாது, அடி வெடிக்கும். அதாவது நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியல. ஒரு டைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், 2வது மாடி, முதல் மாடி, அதான் சார் ஒரு டைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க சார், ஒரு கடப்பகல் போட்டு வச்சிருப்பாங்க. கடப்பகல் போட்டிருக்கிற இடத்துல கடப்பகல் அதான் வரேன் கடப்பகல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க ஆர்டர் வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்க சமையல் பண்றதுக்கான விஷயத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க ஏதாவது முன்னேற்பாடு செய்யலாம். அதான் சார் அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து எல்பிஜி கம்பெனிக்கெல்லாம் கூப்பிட்டு கேஸ் இல்ல சார், அவங்க கேட்டது அவங்க விறகு அடுப்பு போடுங்க, கறி அடுப்பு போடுங்க இப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 2 நாள்லயே பாத்தீங்கன்னா விறகு ஒரு குண்டுக்கு 100 ரூபாய் ஏறி இருக்கு. இந்த 2 நாள்ல 100 ரூபாய் ஏறி இருக்கு. வாட்டர் பாட்டில் ஏறிடுச்சு. இந்த மாதிரி ஒண்ணா ஏறிக்கிட்டே தான் போயிட்டே தவிர எதுவுமே குறைஞ்ச பாடா இல்லை. வாட்டர் பாட்டில் ஏறிடுச்சு, சிலிண்டர் வச்சு ஆயில் ஏறிடுச்சு, வாட்டர் பாட்டில் ஏறிடுச்சு, விறகு ஏறி போச்சு. இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்குது. இது என்ன எங்கே போய் முடியும்னு எங்களுக்கு தெரியல சார். அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜ், அந்த மாதிரி ஹோம்ஸ் இதை தான் முதல்ல பார்க்குறாங்க. ஏன்னா அது வந்து பேசிக் நீட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் 1000 பேர் 2000 பேரை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. பேசிக் நீட்ஸ் தான் நம்ம முதல்ல பார்ப்போம். ஆனால் இதுவுமே இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். அதுதான் சொல்லியிருக்கோம். அவங்க டைம் கேட்டிருக்காங்க, ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகூர்த்த டேட்டு 14, 15, 16, 24, 25, 26, 1 இந்த மாதிரி முகூர்த்த டேட்லாவது எங்களுக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு 25 கேஸ், ஒரு 2000 பேர் சமையல் பண்ணால் ஒரு 25 கேஸ் ஆகும். அந்த முகூர்த்த டேட்டில் மட்டும் 25 கேஸ் எல்லா மண்டபத்திலையும் கொடுத்துட்டோன்னா எங்களுக்கும் அந்த வரவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த டைட் இல்லாமல் போகும். எல்லாரோட கல்யாணம், காது குத்து எல்லாமே நடக்க சான்ஸ் இருக்குது. இந்த புக்கிங் பண்ண டேட் வருது, திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு வந்த தீர்மானம் தான் இது கேஸ் ஷார்ட்டேஜ். அதனால் நாங்கள் புக்கிங் பண்ண டேட் வரைக்காவது நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து எங்களை அந்த முகூர்த்த டேட்டுக்காவது அந்த மண்டபத்தில் ஒரு 10லிருந்து 25 சிலிண்டர் வரைக்கும் கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன். கவர்மெண்ட் தானே மேடம், உங்களுடைய ஒபினியன்
இல்லை இல்லை அது வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட மற்றவங்க கோரிக்கை வச்சா அவங்க பார்க்கலாம். விஷயத்தை எடுத்து வைக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல அதை வந்து ஆர்டர் கொடுக்குறவருடைய கஸ்டமருடைய மனநிலைமை கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், 20 பேர் தான் வரணும். நீங்கள் முடிச்சு கொடுக்கணும், அந்த ஒரே தாட்டில் தான் இருப்பாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி இவங்க எல்லாரும் எங்கள் கூட நின்று இந்த சுமூகமான ஒரு விஷயத்தை மக்களிடம் சேர்க்கணும். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் சங்கம் அவைத்தலைவர் கோமதி சங்கர் கேட்டரிங். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தில் சிந்து கிருஷ்ணன், சிந்து கேட்டரிங் மாநில தலைவர். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர்கள் நல சங்கம் டி கிருஷ்ணமூர்த்தி, மதர் கேட்டரிங் சர்வீஸ் மாநில பொதுச் செயலாளர். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் சங்கத்தின் மாநில பொருளாளர் உமாகிருஷ்ண சுவாமி, சாயாசினி கேட்டரிங். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நலச்சங்கம் வெற்றி மாணிக்கம் செயல் தலைவர், மாணிக்கம் கேட்டரிங். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் பாலச்சந்தர், ஸ்ரீபேபி கேட்டரர்ஸ். தமிழ்நாடு கேட்டரிங் உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில தலைமை நிர்வாக செயலாளர் எம் சதீஷ், மதர் கேட்டரிங் குளத்தூர். தமிழ்நாடு கேட்டரிங் சங்கம் அருள் கல்யாண வைபோகம் உறுப்பினர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.